ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனம், மலைப்பகுதி, பனிப்பிரதேசங்கள், கடற்கரை, சமவெளின்னு சொல்லிட்டு அழகான பல்வேறு நிலப்பரப்புகளை கொண்ட ஒரு அருமையான நாடு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நாடாக இருக்கனால கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் கிராமங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. அதனால தான் இந்தியாவோட முதுகெலும்பு வந்து நம்ம கிராமம்னு சொல்லுறோம். அப்படிப்பட்ட கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிராமங்கள்லாம் அதுக்குன்னு இருக்கிற தனித்தனி கதைகள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்பவே யூனிக்காக வந்து காட்டப்படுது இந்தியாவில். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்கான இந்தியாவில் இருக்கிற 10 கிராமங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கிராமம் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரங்டோய் கிராமம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருக்குது. இந்த கிராமத்தோட தனித்துவம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலத்திற்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தவளைகளுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கழுதிக்கும் கல்யாணம் முடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தவளைக்கும் வந்து கல்யாணம் முடிக்கிறாங்க. இது ஒரு மூடநம்பிக்கை மாதிரி தெரிஞ்சாலும் அந்த கிராமத்தில் இருக்கிற உள்ளூர்வாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கடவுளை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக காட்டு தவளைகளை பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் இந்த கிராமத்தை வந்து தனித்துவமாக காட்டிகிட்டு இருக்கு இந்தியாவில். அடுத்ததாக பார்க்க போகிற கிராமம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பர்வான் காலா அப்படின்ற ஒரு கிராமம் எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. இந்த வில்லேஜோட தனித்துவம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் வந்து அதிகமான பேச்சுலர்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியான்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மிகப்பெரிய நாடு. அதனால் இங்கே வந்து கல்யாண சடங்குகளும் வந்து அதிகமாக தான் நடக்கும். ஆனால் இந்தியாவில் இருக்கிற கைமூர் மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு தொலைதூர கிராமம் தான் இந்த பர்வான் காலா அப்படின்ற ஒரு கிராமம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 50 வருஷத்தில் வந்து அங்கே கல்யாணம் நடந்ததுக்கான எந்த ஒரு ரெக்கார்டுமே வந்து கிடையாது. இந்த கிராமத்தோட மோசமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால அங்கே இருக்கிற பெண்கள் மத்தியில் இந்த கிராமம் வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்குது. அதனாலேயே வந்துட்டு அங்கே கல்யாணம் வந்து அதிகமாக நடக்கிறதில்ல. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2017 தான் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜாக ஒன்று அங்கே வந்து நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் 16லேருந்து 80 வயசு வரை கிட்டத்தட்ட 150 பேச்சுலர்ஸ் வந்து இந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற யூனிக்கான வில்லேஜ் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குல்தாரா வில்லேஜ் ராஜஸ்தானில் இருக்குது. இப்போ வந்து நம்ம நார்மலாகவே பாலடைஞ்ச ஒரு கோட்டைன்னு ஆரம்பித்து பல திகில் கதைகளை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்ருப்போம். ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு கிராமத்துக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியே இருக்குது. அதனாலேயே வந்து தனித்துவமாக தெரியுது. அது எந்த கிராமம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குல்தாரா வில்லேஜ் ராஜஸ்தானில் இருக்குது. அதுக்கு என்ன ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை வந்து பேய் மற்றும் சபிக்கப்பட்டதற்கு வந்து ரொம்பவே பிரபலமான வில்லேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த குல்தாரா கிராமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இந்த பலிவால் பிராமின் அப்படின்றவங்க வந்து ஒரு இனத்த மக்கள் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ இருக்கிறப்போ அந்த கிராமம் வந்து ரொம்பவே வந்து ஒரு வளமான கிராமமாக வந்து இருந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக சபிக்கப்பட்டு அந்த கிராமம் வந்து கைவிடப்பட்ட பகுதியாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஒரு காலத்தில் திவான்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தப்போ அதிலிருந்து ஒரு திவான் வந்து ரொம்ப கொடுமையான செயல்களாக வந்து செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாமே அந்த கிராமத்தை விட்டு ஓடிட்டாங்க. அன்னையிலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமம் வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பேய் கிராமமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற வில்லேஜ் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சனி சிங்னப்பூர் மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த கிராமத்தோட தனித்துவம் என்னென்னா இங்கே இருக்கிற வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கதவுகளே வந்து இருக்காது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து கதவு இல்லாமல் நம்மளால் தூங்க முடியாது. கதவை சாத்தி வச்சா மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வந்து தைரியமாக தூங்க முடியும். இல்லாட்டி நம்மளால் வந்து நிம்மதியாக கூட தூங்க முடியாது. ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்கிற இந்த சனி சிங்னப்பூர் அப்படின்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் டெய்லியுமே இப்படி தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கதவுகளே வந்து கிடையாது. அது கூட பரவாயில்லை. இந்த ஊரில் இருக்கிற பேங்க்கில் கூட வந்து கதவு கிடையாது. இந்தியாவிலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூட்டே இல்லாத பேங்க்கை வந்து இங்கே தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வில்லேஜ் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொதின்ஹி கிராமம் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. கொதின்ஹி கிராமம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ரொம்பவே ஃபேமஸான வில்லேஜ் தான் இது. இந்த கிராமத்தோட தனித்துவம் என்னென்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 400க்கும் மேற்பட்ட இரட்டையர்கள் வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 2500 பேர் இருந்துகிட்ருக்காங்க. அதில் வந்து 414 இரட்டையர்கள் வந்து இருக்காங்க. உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இரட்டையர்கள் சதவீதம் உள்ள கிராமங்களில் வந்துட்டு இந்த கிராமமும் வந்து ஒன்று. அதனாலே வந்து இது ரொம்ப தனித்துவமாக தெரிஞ்சிட்ருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மௌலின் நுங் அப்படின்ற ஒரு கிராமம் எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்குது. இதோட தனித்துவம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே ரொம்பவும் தூய்மையான கிராமம்னு பேர் வாங்கின ஒரு கிராமம் தான் இந்த கிராமம். கிழக்கு காசி மலையில் இருக்கிற ஒரு அமைதியான அழகான குக்கிராமம் தான் இந்த மௌலின் நுங் கிராமம். ஸ்வச் பாரத் வந்து தொடங்குறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை வந்து பெருமைப்படுத்தின ஒரு கிராமம்னா அது இந்த கிராமம் தான். 2003 வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவோட தூய்மையான கிராமம்னு பட்டத்தை வந்து இந்த கிராமம் வந்து பெற்றிருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கிராமம் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜம்பூர் கிராமம் குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் இருக்கிற இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிரிக்க கிராமம் அப்படின்னே சொல்லலாம். ஜம்பூரில் அடர்த்தியான கிற்காடுகள் இருக்குல்ல, அந்த காட்டில் இருக்கிற ஒரு கிராமம் தான் இந்த கிராமம். இந்த இடத்துக்கு வந்து நம்ம போயிட்டோம்னா நம்மளால் வந்து ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஃபீலை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற வந்து இந்த இடம் சித்தி பழங்குடியினரோட தாய் நிலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக சப்சஹாரா பாலைவனத்தில் இருக்கிற ஆப்பிரிக்காவோட பாண்டு மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க.
ஆனால் இங்கே இவங்க வந்து இந்திய சடங்குகளை வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் திருமணத்துக்கு வந்து கடுமையான விதிகள் வந்து இங்கே இருக்குது, இந்த இனத்துக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சரளமாக வந்து குஜராத்தியும் பேசுவாங்களாமா. அதே மாதிரி இந்தியாவில் நடக்கிற எல்லா பண்டிகைகளையும் வந்து இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கோனோமா வில்லேஜ், நாகாலாந்து. இந்தியாவோட முதல் பசுமையான கிராமம் தான் இந்த கோனோமா அப்படின்ற வந்து வில்லேஜ். கோனோமா வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாகாலாண்டில் இருக்கிற கோஹிமா மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் வந்து இந்த கிராமம் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்தியாவிலேயே இந்த முழு நாட்டிலையும் முதல் பசுமையான கிராமம் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமம் தான். இதோட வந்து பார்த்திங்கன்னா சிறந்த சுகாதார அமைப்பு, பசுமையான இடம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூம்ன்ற ஒரு சாகுபடி, அதாவது பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு ஃபேமஸான இடமா இருக்கனால இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஒரு தனியான ஒரு வில்லேஜாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற கிராமம் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிப்பிலாந்திரி கிராமம், ராஜஸ்தானில் இருக்குது. இந்த கிராமத்தில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிராமத்தில் வந்து பிறக்க ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்துச்சுன்னா 111 மரக்கன்றுகளை வந்து நட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தோட முன்னாள் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஷியாம் சுந்தர் பலிவால் அப்படின்ற ஒரு எடுத்த ஒரு பாசிட்டிவான சிறந்த முயற்சியால் தான் இந்த கிராமம் வந்து இவ்வளோ புகழ்பெற்றிருக்குது இந்தியாவிலேயே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா 111 மரக்கன்றுகளை நட்டு அவங்க வந்து கொண்டாடிட்டு வந்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமம் வந்து ரொம்பவே தனித்துவமான கிராமமாக தெரிஞ்சிட்ருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சா நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வித்தியாசமான ஒரு வீடியோவோட உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.